கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பரிசுத்த வேதாகமத்து பகுதியில் நீதிமொழிகள் அப்படிங்கிற சாப்டரில் நம்ம தினமும் ஒவ்வொரு அதிகாரம் படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று முடிவு பண்ணோம். நேற்று நம்ம அதில் உள்ள அந்த அதிகாரத்தில் உள்ள 7 வசனங்கள் நம்ம படித்தோம். அதில் நம்ம கர்த்தருக்கு பயப்படுதல் தான் நம்மளோட ஞானத்தோட ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு வச்சுருந்தோம். சரிங்களா? இன்றைக்கி நம்ம அதை கண்டினியூ பண்ணுவோம். மிச்ச வசனங்களை இப்போ நம்ம ரீட் பண்ணுவோம். ஓகேங்களா? என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரமான முடியும், உன் கழுத்துக்கு சரப்பணியுமாயிருக்கும். என் மகனே, பாவிகள் உனக்கு நயங்காட்டினாலும் நீ சம்மதியாதே. எங்களோடே வா, இரத்தஞ்சிந்தும்படி நாம் பதிவிருந்து குற்றமற்றிருக்கிறவர்களை முகாந்தரமின்றி பிடிக்கும்படி ஒளிந்திருப்போம். பாதாளம் விழுங்குவது போல் நாம் அவர்களை உயிரோடே விழுங்குவோம். குழியில் இறங்குகிறவர்கள் விழுங்கப்படுவது போல் அவர்களை முழுமையும் விழுங்குவோம். விலையுயர்ந்த சகலவித பொருள்களையும் கண்டடைவோம். கொள்ளை பொருளினால் நம்முடைய வீடுகளை நிரப்புவோம். எங்களோடே பங்காளியாயிரு, நம் எல்லோருக்கும் ஒரே பை இருக்கும் என்று அவர்கள் சொல்வார்களாகில், என் மகனே, நீ அவர்களோடே வழி நடவாமல் உன் காலை அவர்கள் பாதைக்கு விலக்குவாயாக. அவர்கள் கால்கள் தீங்கு செய்ய ஓடி இரத்தஞ்சிந்த தீவிரிக்கிறது. எவ்வகையான பட்சியானாலும் சரி, அதன் கண்களுக்கு முன்பாக வலையை விரிப்பது விருதா. இவர்களோ தங்கள் இரத்தத்திற்கே பதிவிருக்கிறார்கள், தங்கள் பிராணனுக்கே ஒளி வைத்திருக்கிறார்கள். பொருளாசையுள்ள எல்லோருடைய வழியும் இதுவே. இது தன்னையுடையவர்களின் உயிரை வாங்கும். ஞானமானது வெளியே நின்று கூப்பிடுகிறது, வீதிகளில் சத்தமிடுகிறது. அது சந்தடியுள்ள தெருக்களின் சந்தியிலும் ஒளிமுக வாசலிலும் நின்று கூப்பிட்டு பட்டணத்தில் தன் வார்த்தைகளை வசனித்துச் சொல்லுகிறது. பேதைகளே, நீங்கள் பேதமையை விரும்புவதும், நிந்தனைக்காரரே, நீங்கள் நிந்தனையில் பிரியப்படுவதும் மதியீனரே, நீங்கள் ஞானத்தை வெறுப்பதும் எதுவரைக்கும் இருக்கும்? என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள். இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறீர்கள். நான் என் கையை நீட்டியும் கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. என் ஆலோசனையெல்லாம் நீங்கள் தள்ளி என் கடிந்து கொள்ளுதலை வெறுத்தீர்கள். ஆகையால் நானும் உங்கள் ஆபத்து காலத்தில் நகைத்து, நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது ஆகடியம் பண்ணுவேன். நீங்கள் பயப்படும் காரியம் புசல் போல் வரும்போதும், ஆபத்து சூறாவளி போல் உங்களுக்கு நேரிடும் போதும், நெருக்கமும் இடுக்கமும் உங்கள் மேல் வரும்போதும் ஆகடியம் பண்ணுவேன். அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். அவர்கள் அதிகாலையிலே என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். அவர்கள் அறிவை வெறுத்தார்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்ளாமற் போனார்கள். என் ஆலோசனையை அவர்கள் விரும்பவில்லை, என் கடிந்து கொள்ளுதலை எல்லாம் அசட்டை பண்ணினார்கள். ஆகையால் அவர்கள் தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள், தங்கள் யோசனைகளினால் திருப்தி அடைவார்கள். பேதைகளின் மாறுபாடு அவர்களை கொல்லும், மூடரின் நிர்விசாரம் அவர்களை அழிக்கும். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். ஆமேன். இன்றைக்கி நம்ம நீதிமொழிகளில் ஃபஸ்ட்டு அதிகாரத்தை நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். சரிங்களா? இந்த வசனத்தில் ஃபுல்லாக நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, கர்த்தர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நல்லா கேட்டோம்னா, என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன். சரிங்களா? என் ஆலோசனைகள்லாம் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம கேட்கல அப்படின்னா நான் உங்களை ஆகடியம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு எச்சரிக்கையும் கொடுத்துருக்காங்க. ஆனால் கர்த்தருக்கு பயப்பட்டு அவருடைய செவியை நம்ம கேட்டோம் அப்படின்னா, அவர் நம்மள்கிட்ட வாசம் பண்ணி நம்ம ஆபத்தில் போய் மாட்டிக்காமல் இருக்கிற மாதிரி நம்ம அமைதியாக இருக்கிறதுக்கு அவர் நம்ம கூட இருந்து நம்மளை வழிகாட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனங்களில் நாம் புரிஞ்சிக்க முடியுது. இந்த வசனங்களில் நம்ம ஆண்டவர் நமக்கு எச்சரிக்கையும் கொடுக்குறாரு, நம்மளை தேடுறதுக்கு ரெடியாகவும் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கூட இருக்க இந்த வசனங்களை நம்மளை
இந்த வசனங்கள் மூலம் நம்மளை தேற்றுறாங்க. சரிங்களா? ஒரு சின்ன இது சொல்லிக்கிறேன். அதாவது நான் சின்ன பிள்ளையாக இருந்தப்ப என்னுடைய ஃபாதர்ஸ், அதாவது எங்கள் சர்ச்சில் உள்ள ஒரு ஃபாதர் சொன்னது, குட் பைபிள் இஸ் எ பேட் பீப்புள், பேட் பைபிள் இஸ் எ குட் பீப்புள். அதாவது பைபிள் வந்து நிறைய படித்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுன ஒரு பைபிள் இருக்கிற வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே வந்து கிறிஸ்தவ வாழ்வில் கடவுளுடைய வார்த்தைகளை கேட்டு வாழ்கிறதுக்கு ரெடியாக அவங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சாட்சி. ஒரு பிஞ்சு போன ஒரு பழமான ஒரு பைபிளை வச்சு அந்த குடும்பத்தில் உள்ள கிறிஸ்தவர்களை அறிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே பேட் பீப்புள் அப்படின்னா அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா பைபிள் புதுசாக அப்படியே இருக்கும். அதாவது ரீட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்களோட குணநலன்களில் பெரிய வித்தியாசம் எதுவுமே இருக்காது. கர்த்தருடைய பிள்ளையாக வாழ்கிறதுக்கு கொஞ்சம் கடினம். சரிங்களா? ஸோ நம்மளும் தினமும் பைபிள் ரீட் பண்ணி நம்மளோட பைபிளை போட்டு பிசுக்கி நம்மளும் ஒரு குட் பீப்புள், அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளாக மாறுறதுக்கு நம்ம தினமும் வேதம் வாசித்து தினமும் கர்த்தருடைய வழிகளை பின்பற்றுவோம். ஆமென்.